பிரதேச வைத்தியசாலை புங்குடுதீவு கனடாவில் வசிக்கிற திவ்யன் கதிரண்ணாண்ட பீச் தான் இது. இங்க பாருங்க, இதுல பெரிய வீடு. இதுதான் நீங்க உள்ள கிணறு. என்ன பாருங்க, வேற லெவல்ல பாத்தீங்கன்னா சைக்கிள் ரேஸ் நடந்தோன்னு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா புங்குடுதீவில் பார்த்தீங்கன்னா போன முறை வந்து வீடியோ எடுத்துனாங்க, 2ஆம் படத்தை வீடியோ பதிவு செய்னாங்க. ஆனால் நாங்கள் புங்குடுதீவில் உள்ள இந்த கடற்கரையை பார்த்தீங்கன்னா வீடியோ பதிவு செய்யல. அது கடற்கரையை டெவலப் பண்ணி வச்சுருக்காங்கன்னா கனடாவில் வசிக்கிறேன். அவர் பார்த்தீங்கன்னா தம்பி என்னடா நான் கஷ்டப்படலாம் எல்லாம் செய்து வச்சுருக்கேன், நீங்கள் ஆக்களை காட்டி ஆக்களை கூட்டி கொண்டு வர தானேடா வேணும்னு சொல்லி அது குழம்பிட்டேன். அப்போ பார்த்துட்டு சார் இன்றைக்கு நாங்கள் இந்த புங்குடுதீவில் உள்ள இந்த கடற்கரையை காட்டும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாங்கள் வந்து முக்கியமாக வந்தது வந்து இந்த கடற்கரையை காட்டு தான் வந்தது. வந்து சைக்கிள் ரேஸ் நடந்தது, கோயில் தேர் திருவிழா நடந்தது, நிறைய ப்ரோக்ராம் எல்லாம் இங்கே நடந்தது. இங்கே வந்து பின்னரம் வரைக்கும் ப்ரோக்ராம் இருக்கும். நாங்கள் வந்து இந்த கடற்கரையை காட்ட வந்ததால் வந்து நிறைய இடங்களை எடுத்துக்கொண்டு வந்து கொஞ்சம் இடங்களெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்தாங்க. கடைசியாக வந்து இந்த வந்து இங்கே நிற்கிறோம். புங்குடுதீவில் நிறைய இடங்களை பார்த்துக்கொண்டு வந்தாங்க, பள்ளிக்கூடங்களை எல்லாம் பார்த்துக்கொண்டு வந்தாங்க. வீடியோ பாருங்க பிடிக்கும் சார், நம்புறமே. இன்றைக்கு புங்குடுதீவில் தேர் திருவிழா நடந்தது. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோ பதிவு செஞ்சாங்க. இன்றைக்கு புது வருஷம் தானே, அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எங்களை முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஊரை வந்து காட்டுவோம். தீவகம் அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அது வருஷத்தில் எங்களுக்கு தீவகத்தில் செய்யறது பார்த்தீங்கன்னா அவ்வளோதுக்கு நல்லா இருக்குது. என்ன நாங்கள் சின்ன வயசுகளில் புது உடுப்பு எல்லாம் எடுத்து போடுவோம். இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் போய் யோசிக்கிறதே இல்லைன்னு, அது குறிப்பிட்ட அந்த மைண்ட் செட்டே இல்லைன்னு சொல்லி தெரியல. பொருளில் இருக்கிறார்கள் வந்து இது நார்மல் டேஸ். அன்றைக்கு வேலைக்கு போய் நம்பிட்ட வருவினம், அதை மாதிரி நார்மல் டேஸாக தான் போய் பொருள் இருக்கிறார்கள். உங்களோட வீட்டை செலிப்ரேட் பண்ணால் கமெண்ட்ல போடுங்க. இல்லாட்டி எங்களை மாதிரி நீங்கள் சேம் பப்ளி சேம் சொல்லியிருந்தீங்கன்னு சொன்னால் அதையும் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல போட்டுடுங்க. சரி, நாங்கள் தொடர்ந்து வீடியோக்களை போகலாம். வீடியோ என்ன மாதிரி சொல்லி பார்க்கலாம். நாங்கள் மண்கும்பாலில் நிற்கிறோம். மண்கும்பாலில் ஒரு பெட்ரோல் செட் வந்து திறந்துருக்கணும் வேணே. இப்போ நாங்கள் இதில் பெட்ரோல் அடிச்சுட்டு தான் போக போகிறோம். இதில் பெட்ரோலில் விலை பார்த்தீங்கன்னா 398 ரூபா போகுது. இன்றைக்கு எங்கள்ட பயணம் ஆட்டோவில் தான். அதாவது பார்த்தீங்கன்னா நண்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆட்டோ தான் வந்து வரேன். அதால் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி ஆட்டோலேயே வலிக்கிட்டோம். பைக்கில் போகிறதையும் விட ஆட்டோவில் போகிறது ஒரு வித்தியாசமான ஃபீல்லாம். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புங்குடுதீவில் ஒரு கோயிலில் பிரம்மாண்டமான தேர்தல் நடக்க போது. நிறைய பேர் எங்களுக்கு கொமெண்டில் போட்டிருந்தவைகள், தம்பி போங்கடா இந்த தேர்தலாவை எடுத்து போடுங்கன்னு சொல்லி. இந்த கோயில் என்ன சொல்லி பார்ப்பேன். அதான் கோயிலில் பேர் நான் முதலே உங்களை சொல்லிக்கொள்ள இல்லை. இந்த கோயில் வந்துட்டு இதுதான் கோயிலா. இந்த கோயிலுக்கு தான் நாங்கள் போக போகிறோம். வெளிநாட்டிலேருந்து ஒரு அண்ணாவரால் சொல்லியிருந்தவர் தங்களோட பீச் இருக்காம அவர் ஒரு பீச் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ அந்த பீச்சை வீடியோ எடுத்து போட நான் போன வீடியோவில் காட்டுன்னு சொல்லி சொன்னேன். சரியோ, அப்போ நாங்கள் பீச் எடுப்போம், தொடர்ந்து இந்த கோயில் எடுப்போம். அது மட்டும் இல்லாமல் மெரதன் ஓட்டம் இருக்கிறேன், மெரதன் ஓட்டம் அது மட்டும் இல்லாமல் சைக்கிள் ஓட்டம் இல்லாமல் இருக்கிறேன். அதுகளையும் வீடியோ எடுப்போம் என்ற பிளான் வந்து நாங்களே. இங்கே வந்து பார்த்தா தேர்தலுக்கு இல்லை, சைக்கிள் ஓட்டம் ஓடினவே எங்கே விளையினோம்னு சொல்லி தெரியல. அடுத்து நாங்கள் பீச்சையும் எடுக்கணும். இப்போ என்ன பிளான் பண்ண சொல்லி தெரியாமலே நாங்கள் நிற்கிறோம் இதில். இப்போ நாங்கள் கோயிலுக்கு முன்னாடி தேர்தலுக்கு போய் நம்ம என்ன எங்களோட பிழைப்பு இப்படித்தான் போகுது. ரேஸுக்கு போனாக்கள் வேற கொஞ்சம் டைம் ஆகும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏஎஸ் ஹோட்டல்னு சொல்லி ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா இங்கே புங்குடுதீவு பெட்ரோல் செட் இருக்குது தானே, அதுக்கு முன்பாக தான் இருக்குது. அப்போ இங்கே தான் வந்துடுறாங்க. டே பார்த்தீங்கன்னா போய் சாப்பிடுவோம். சாப்பிட்டு தொடர்ந்து நாங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். பெப்சி 2 பெப்சி ஒரு இஞ்சி டீ உண்டு, பெப்சி 2. நாங்கள் ரோடு எடுத்துட்டாங்க. டே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா சைவதச்சி அப்படின்னு சொல்லி ரோடு எடுத்தாங்க. மிதி வழியெல்லாம் இருக்குது. டே கோயிலுக்கு போகிறபடியாக சாப்பிடுறாதுன்னு. நல்ல சப்போர்ட் தானே. என்ன பாருங்க எவ்வளோ பேர் அதை உற்சாகப்படுத்திக்கணும். வெளியே நம்ம என்ன தீவிரத்தில் இன்றைக்கு வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா சைக்கிள் ரேஸ் நடந்தோன்னு இருக்குது. ஃபோன் அடிங்க. நாங்கள் இதால் நீங்கள் இதால் போங்க. நாங்கள் நேராக போய் போவோம். பாருங்க புங்குடுதீவுக்கு நுழைகி நம்ம எல்லாரும். புங்குடுதீவு மத்திய கல்லூரி அடிக்க வந்துட்டீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் ரொம்ப வீரர்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கீங்க. பின்னால் ஆம்புலன்ஸ் எல்லாம் போகுது பாருங்க. டிராஃபிக் போலீஸார் எல்லாம் போயினா போலீஸ் எல்லாம் போகுது பின்னால. வேற லெவலா? வேற லெவல் ஓட்டம் தெரியுமோ? எதிர்பார்க்கல செம ஓட்டம் ஓடுறாங்க. அங்கே
நாங்கள் ஆட்டோவில் கலைக்கிறோமேண்ணே. ஆட்டோ குறைஞ்சது ஒரு 50-60 போகுது. அதே வேகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ சைக்கிளில் போய் கொண்டிருக்கீங்கன்னா இதான் புங்குடுதீவு பெட்ரோல் செட். இப்போ பெட்ரோல் செட் அடியால் திரும்ப போகிறோமா? திரும்பி தான் போகிறோம். இங்கே இதில் சைக்கிள் விழுந்துட்டு ஓ ஓ விழுந்துட்டு நல்ல வடிவான ஓடி வந்தவர் ஆள் விழுந்து போயிட்டார். ஆம்புலன்ஸில் ஏற்ற போயினா போன முறை இவர் தான் நல்லா ஓடி இருக்கார் போல. இந்த முறை பாவம் என்ன அது காலையும் காயம் ஆயிட்டு. நல்லபடியாக ஓடி வந்தவையன், இல்லை வேகமாக ஓடி வந்தவையன். சரி கடைசி நேரம் கொஞ்சம் தூரம் தான் இருக்கேண்ணே. அதுக்குள்ள பைக் கொண்டு போனதாக பைக்கில் பார்த்தீங்கன்னா ஆள் பட்டு கீழே விழுந்துட்டார். எல்லாம் டஃப் கொடுத்து தான் ஓடினவர். எந்த ஊர் அண்ணா? ஆள் எந்த ஊர்? நெடுந்தி வேணே. நெடுந்தி படியான் நல்லபடியாக ஓடிக்கொண்டு வந்தவன் என்ன போன வருஷம் இவர் தான் ஃபர்ஸ்ட் அடிச்சவர். போன முறை இவர் தான் ஃபர்ஸ்ட் அடிச்சவர். இந்த முறை பார்த்தீங்கன்னா இந்த விழுந்தபடியா முடிக்கலாம் போயிட்டு தானே ஓடி முடிக்க முடியாது. கொஞ்சம் தூரம் தான் இருக்கிறோம். எப்போ தூரம் போனாலே அங்கால கூட ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருந்தது. இதில் கிட்ட வந்து விழுந்துட்டார். இதாட்டி தான் விழுந்தவர். கொஞ்சம் அங்கால போயிருந்தா இன்றைக்கி அவர் தான் ஃபர்ஸ்ட் அடிச்சிருப்பார். கூட தான் அடிக்க சான்ஸ் இருந்திருந்தது. இதில் தொடர்ந்து பிரச்சனை ஒன்று இருக்கு. இந்த இடித்து விழுத்தினவரில் இவரும் விழுந்துட்டார். ரெண்டு பேர் விழுந்துட்டீங்கம்மா. அது கிட்ட கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா முடிகிற கட்டம் கடைசி நேரத்தில் அவன் விழுந்துருக்கீங்கன்னா பாருங்க. 2 பேர் விழுந்துருக்கேன் அடியில். வாகனங்கள் போய் வந்து ஒன்று இருக்குது. அது காலிலாம் காயம் என்ன நல்ல வடிவாக எல்லாம் ஓடி வந்தவையால் கடைசி நேரம் கொஞ்சம் தூரம் தான் இருக்குதா. ஒரு 1/2 கிலோமீட்டரும் இல்லையா நினைக்கிறேன். 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். அதுக்குள்ளே அப்படி ஆயிடுச்சு. இதாடி தான் ரேஸ் முடிஞ்சது. இதுதான் ஃபினிஷிங் லைன். என்ன இதில் லைன் அடிச்சிருக்கிறேன் பாருங்க. இதாடி தான் போட்டி முடிஞ்சது. என்ன சைக்கிள் ரேஸில் ஃபஸ்ட்டாக வந்தவரை பாப்பன்னு சொல்லி இங்கே வந்து நாங்களும் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்தவரை இங்கே போயிட்டாரு. நாள் இங்கே இல்லை. இப்போ தொடர்ந்து மரதன் நடந்து வந்திருக்கு. மரதன் ஓடி வந்து கொண்டிருக்கீங்கன்னா இதை தொடர்ந்து மரதன் ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கீங்கன்னா ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் கேப்பில் பார்த்தீங்கன்னா சின்ன ஓடிக்கொண்டிருக்காரு. என்ன அவ்வளோத்துக்கு இல்லாமல் சூடு. அந்த சூடான இடத்துலையும் பார்த்தீங்கன்னா
சப்பாத்தும் இல்லாமல் ஆள் ஓடுறார். இதில் புங்குடி கண்ணகி அம்மன் கோயில் வரவேற்பு வளைவு இருக்குது. இதுலேருந்து குறிப்பிட்ட தூரத்தில் ஒரு கோயிலில் தேர் திருவிழா இருக்குது. என்ன அதை தான் யாழ்ப்பாணம் பக்கம் போய்க்குள்ளே தேர் திருவிழா நடக்குது. அதை போய் பார்க்கலாமா? இது வயலூர் முருகன் கோயில். என்ன இங்கே தான் நீங்கள் தேர் இழுத்துக்கு வந்திருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் தேர் திருவிழா பார்க்கலாம். பக்தர்கள் இதில் தேரை எடுத்துக்கொண்டு வரையினோம். என்ன பாருங்க எவ்வளோத்துக்கு மகிழ்ச்சியோட பெருமான் முருகப்பெருமானுடைய தேரை இழுக்கினோம். இதுல தீச்சட்டி ஏந்தி பெண்கள் வந்திருக்கணும். பெருமான் முருகப்பெருமானுடைய தேர் ஆடி அசைஞ்சு வார அந்த அற்புதமான காட்சியை பாருங்க. உண்மையிலேயே அவ்வளத்துக்கு அழகான காட்சி. என்ன தொடர்ந்து எம்பெருமானுடைய தேர் ஆடி அசைஞ்சு வருது. என்ன எம்பெருமானுடைய தேரை இழுத்து கொண்டு வருகிறேன். இருப்பிடத்தை நோக்கி வருகின்ற அந்த அற்புதமான காட்சி கோவை குழுவினர் இசை மங்களம் முழங்க, பதிவு குழுவினர் இங்கே இசை மங்களம் முழங்க. தொடர்ந்து பெருமானுடைய தேர் இருப்பிடத்தை நோக்கி வந்துட்டு பாருங்க. இன்னும் குறிப்பிட்ட அளவு தூரமே முருகப்பெருமானுடைய தேர் போனோம். ஆற தலைவி முருகப்பெருமானுடைய தேர் எடுக்கிற அந்த அற்புதமான காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நல்லபடியாக அழுத்த முடிச்சுட்டுனா தேரை தொட்டு பக்தர்கள் வணங்கி கொண்டிருக்கணும். பெருமான் முருகப்பெருமான இதில் தேரில் செதுக்கி வச்சிருக்கேன். நான் காணலாமே பாருங்க. தொடர்ந்து பக்தர்கள் சுற்றி வந்து வணங்கி கொண்டிருக்கணும். தற்பொழுது சித்திர தேரிலே இருந்து இருப்பிடத்தை வந்து அடைந்திருக்கிறார். பெருமான் முருகப்பெருமான் தேர்ல வீட்டில் இருக்கிற அற்புதமான காட்சியை பாருங்க. இவ்வளவுக்கு அழகாக தேர் மேல பெருமான் வீட்டில் இருக்கிறார். என்ன அதே போன்று உள்ளரிக்கை செய்ய விரும்புபவர்களும் தாவச நிலையம் இருக்குது. சர்பத்தெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கணும். அடிக்கிற வகைக்கு சர்பத்தை குடிச்சதான் சரி. சரி வைக்க சர்பத்து குடிக்கணும். அதே மாதிரி பார்த்தா மோர் குடிக்கணும். மோர் குடிப்போம். மோர் தான் சரி. ஏன்னா சர்பத்தான் பாருங்க. மோர் தந்திருக்கணும். மோர் சர்பத்து எல்லாம் குடிக்கணுமா வேண்டியதை நாங்கள் வாங்கி குடிக்கலாம். வைக்க இதுதான் சரி. மோர் சுகர் தானே இதண்டா ஓகே. என்ன போற வர இடமெல்லாம் சுகர் தான் குடிக்கிறோம். இன்றைக்கு மோரை குடிப்போம். வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு அவ்வளவுக்கு அருமையா இருக்குன்னு இன்னும் ஒரு கப் அடிப்போம். ஐயா இன்னும் ஒரு கப் தருவீங்களோ? அதுக்கு தான் நிக்கிறேன்.
ஊறுகாயெல்லாம் போட்டிருக்கீங்க நம்ம என்ன உடம்புக்கு அவ்வளவு நல்லது தானே என்ன. இப்போ நாங்கள் புங்குடுதீவு 2ஆம் பாட்டத்தை நிற்கிறோம். தொடர்ந்து நாங்கள் பீச்சுக்கு போகிறோம். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா இது ஒரு பழைய வீடு ஒன்று இருக்குது. இந்த வீட்டையும் பார்த்து கொண்டு போகலாம். இங்கே பாருங்க நிறைய தென்னைகள் நிற்குது என்ன. தொடர்ந்து போனால் அதில் ஹாஸ்பிட்டல் வரும். அதையும் நாங்கள் தொடர்ந்து காட்டிக்கிறோம். வைத்தியசாலை இருக்குது. கல்லுகள் மண்ணுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா குவிச்சு விட்டுருக்கணும். நான் நினைக்கிறேன் இந்த வீட்டை திருத்த போய் நம்ம என்ன. அதுக்கு முதல்ல நாங்கள் போய் இந்த வீட்டை பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. பாருங்க இந்த சிவரெல்லாம் கட்டியிருக்கு நம்ம என்ன. உண்மையிலேயே இது ஒரு பிரம்மாண்டமான பெரிய வீடு. அந்த காலத்தில் பாருங்க இவ்வளோத்துக்கு அழகாக இந்த வீட்டை அமைச்சிருக்கணும் என்ன. இங்கே பக்கத்தில் உடைச்சி கட்டியிருக்கணும் என்ன. கொஞ்சம் கொஞ்சமாக திருத்த வேலைகள் நடக்குது. சரியான பெரிய வீடு என்ன பாருங்க. இதாலேயும் நாங்கள் பீச்சுக்கு போகலாம். அதை சுற்றியும் போகலாம் என்ன. நாங்கள் சுற்றி போவோம் என்ன பீச்சுக்கு. இங்கால தொட்டி கட்டியிருக்கணும். அதையும் நாங்கள் காட்டிக்கிறோம். பாருங்க இதில் தொட்டி கட்டியிருக்கணும் என்ன. இந்த ஊர் மக்கள் வெளிநாடுகளில் இல்லாட்டி வெளி மாவட்டங்களில் வசித்தாலும் தங்களோட ஊருக்கு வந்து தாங்கள் பிறந்து வாழ்ந்த வீட்டை அவ்வளோத்துக்கு பார்த்தீங்கன்னா பழையபடி பார்த்தீங்கன்னா ரினோவேஷன் வேலையெல்லாம் செய்து பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்கு அழகாக கொண்டு வந்து கொண்டிருக்கணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டையும் நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்ன கல்லுகள் மண்ணுகள் எல்லாம் பறித்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மக்களுக்கு அவ்வளோத்துக்கு ஊர் பற்று இருக்குது என்ன. தங்களோட ஊர் பற்றால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்கு இந்த திருவிழா காலங்களாக இருக்கட்டும் இல்லாட்டி வெக்கேஷனுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தங்கி போயிடும் என்ன. கூடுதலாக பார்த்தீங்கன்னா இங்கே வாழ்ந்த மக்கள் ஜாழ்ப்பாண நகரத்தில் வசிக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெளி மாவட்டங்கள் வெளிநாடுகள்னு சொல்லி புலம்பெயர்ந்தெல்லாம் போயிருக்கணும் என்ன. அப்படியே எங்கே தான் வசித்தாலும் நாங்கள் ஊரை எப்பயும் மறக்க மாட்டோம். அதாவது பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நாங்கள் கண்ணகி அம்மன் கோயிலையே பார்க்கலாம். இங்கே உள்ள கோயில்களை பார்க்கலாம். உண்மையிலேயே அவ்வளோத்துக்கு அழகாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உழைச்சி பார்த்தீங்கன்னா தங்களோட ஊரை டெவலப் பண்ணி கொண்டு வரீங்கன்னா. இதில் பாருங்க இங்கால பனங்காடு இருக்குன்னு சுற்றி வர பனைகள் நிற்குது தென்னைகள் நிற்குது. அவ்வளோத்துக்கு அழகான ஒரு வளம் வேணும். இந்த வீட்டை தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கொண்டு இருக்கணும். இதுதான் இங்கே உள்ள கிணறு என்ன பாருங்க. பாசிகள் எல்லாம் பிடிச்சிருக்குது. ஓலைகள் தேங்காய்கள் எல்லாம் விழுந்துருக்குது என்ன. தேங்காய் எல்லாம் விழுந்துருக்குது. ஒரு அழகான வளவு பாருங்க. இங்கே பக்கங்களில் ரோட்டெல்லாம் போட்டு நல்ல டெவலப் தானே என்ன. இதில் புங்குடுதீவு ஹாஸ்பிட்டல் இருக்கு என்ன பாருங்க. இதான் புங்குடுதீவு வைத்தியசாலை. இதால் போனோம்னா நாங்கள் பீச்சுக்கு போட அதே பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் ஒன்றும் இருக்குது. உள்ளே போய் வீடியோ எடுக்கலாம். வெளியால் இருந்தே காட்டிக்கொள்கிறேன் என்ன. ஏன் எங்களுக்கு தேவையில்லாத வேலை அதில் ஆட்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன் டாக்டரை பார்க்குறதுக்காக. இதில் போட் போட்டிருக்கிறோம். பிரதேச வைத்தியசாலை புங்குடுதீவு. கனடாவில் வசிக்கிற திவ்யன் கதிரண்ணாண்ட பீச் தான் இது. இங்கே பாருங்க இதில் கதிரைகள் மேசைகள் எல்லாம் இருக்குது. இதில் வந்து ஆக்கள் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கலாமே என்ன. இங்கே நிறைய பனைகள் நிற்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த பீச்சின் பேர் பார்த்தீங்கன்னா பல்பேரா பீச் என்ன. 2024 மட்டும் பார்த்தீங்கன்னா அசானியோ கில்மிஷ் ஐலாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரோக்ராம் எல்லாம் செய்தவைகள். அது மட்டும் நான் பார்த்தீங்கன்னா மினி பீச்சில் பார்த்தீங்கன்னா இது இலங்கை கவர்மெண்டில் பார்த்தீங்கன்னா அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது. பின்னே டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை காற்றடிக்கும் நல்ல வழியாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் போட்டுகள் எல்லாம் நிற்கிற காணக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையிலேயே ஒரு அழகான இடம் தானே. இங்கால கடற்கரை நல்ல காற்றடிக்குது. ஒரு லேசான அலை அடிக்குது. உண்மையாகவே இதில் நிற்கும் போது அவ்வளோத்துக்கு நல்லா இருக்குது. உண்மை அந்த சரியான வெயில் அடிச்சு கொண்டு இருக்குது. இங்கே வந்து நான் நிற்கும் போது அந்த வெயில் அந்த வெக்க பார்த்தீங்கன்னா தெரியல என்ன. காற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்கு நல்லா கூடாக இருக்குது இந்த இடம். நீங்கள் வந்து பாருங்க என்ஜாய் பண்ணி பாருங்க. வீட்டே இந்த வரும்போதே உங்களுக்கு தேவையான சாப்பாடு சாமான எல்லாம் வாங்கி கொண்டு வாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மிக்சர் அதுகள் வாங்கி கொண்டு வருவீங்கள். பைட்ஸ் அதுகள் வாங்கி கொண்டு வருவீங்கள் தானே. அப்போ நீங்கள் வீட்டேருந்தே வாங்கி கொண்டு வாங்க. இங்கே பக்கத்தில் கடைகள் எல்லாமே இல்லை என்ன பாருங்க. இப்படி தான் இந்த இடம் இருக்குது. என்ன பக்கத்தில் கடைகள் இல்லாதபடியாக நீங்கள் இங்கே வந்து தண்ணி தாகத்தில் இருக்கலாம் இல்லாட்டி சரியான பசியில் இருக்கலாம் என்ன. அப்போ நீங்கள் வீட்டேருந்து வாங்கி கொண்டு வந்தால் நல்லபடியாக வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஆறுதல பின்னே டைமுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையிலே வந்து அவ்வளோத்துக்கு அழகான ஒரு பீஸ்ஃபுல்லான இடம். கனடா அண்ணா பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா என்னவே திவ்யன் கதிரண்ண திவ்யன் கதிரண்ணா பார்த்தீங்கன்னா இந்த பீச்சை இவ்வளோத்துக்கு நீட்டாக செய்து வச்சுருக்காரு என்ன. நிறைய மரங்கள் எல்லாம் வச்சு அவ்வளோத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த அழகாகி கொண்டு வரார். நீங்களும் உங்களை சப்போர்ட்டை கொடுங்க. தொடர்ந்து வாங்கோ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோத்துக்கு எல்லாபடியாக பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் மீண்டும் கோவிலுக்கு வந்து நாங்கள் இங்கே நல்ல வெள்ளைச்சோறு போட்டிருக்கணும். வெள்ளைச்சோறு உருளைக்கிழங்கு கறி பருப்பு தக்காளி குழம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. உண்மையிலேயே சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வேறு இல்லை விட அருமையான சாப்பாடு. கோயிலில் சாப்பிட அவ்வளோது சந்தோஷம் என்ன. இப்போ நாங்கள் முருகன் கோயிலெலாம் சாப்பிட்றோமா எல்லாரும் வீடியோ பார்த்துருப்பீங்க. உண்மையிலேயே நல்ல வெள்ளைச்சோறு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நல்லபடியாக சாப்பிட்டாச்சு. சரி நாங்கள் தொடர்ந்து போக போகிறோம்.
ஓகே நான் வீடியோ பார்த்துப்பேன். நிறைய பேர் வெளிநாடுகள் இருந்தெல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. உண்மையாக சந்தோஷமாக லண்டன் கனடா ஜெர்மன் சொல்லி நிறைய நாடுகள்லேருந்து கமெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. பால்னியாக்கா நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வீடியோலாம் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஏன்னா ஜெர்மன் யூடியூப்பர் எனக்கா நல்ல வழியாக வீடியோலாம் பார்த்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுறீங்க. அன்றைக்கி ஃபோட்டோ கூட எடுத்து அனுப்பியிருந்தீங்க வீடியோ பார்க்குறேன்னு சொல்லி உண்மையிலேயே அது சந்தோஷமாக இருக்குது. சரி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே பாய் பாய் டாட்டா see you. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.